கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2026 ஆண்டிற்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான ஒரு தொகுப்பு. சரிங்களா? அது எந்த ஒரு போட்டி தேர்தான் சரி, நடப்பு செய்திகள் ஒரு சூப்பரான டிசைனிங் ஃபேக்டராக இருக்குது. அதனால அதுக்கு தேவையான விஷயங்களை அருமையான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கும், எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2026 ஆண்டிற்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலக அமைதி குறியீடு. சரி, அந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த உலக அமைதி குறியீடுல இந்தியா எந்த இடத்துல இருக்கிறாங்க, யாரு டாப்ல இருக்காங்க, அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2026 ஆண்டிற்கான உலக அமைதி குறியீடு யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு இண்டெக்ஸை கொடுத்துட்டு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல ஓகேவா யார் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த வகையில் இந்த குளோபல் இந்த பீஸ் இண்டெக்ஸை வெளியிடுற அமைப்பு ஆஸ்திரேலியாவை தலைமையாக கொண்ட இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் IEF என்ற அமைப்பு தான் வெளியிடுறாங்க. சரியா? இந்த அமைப்பு வெளியிட்ட பட்டியலில் முதல் 3 நாடுகள் எங்கு வந்துட்டு மக்கள் அமைதியான முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதில் பார்க்கும்போது டாப்ல இருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. சரி, ஐஸ்லாந்து தொடர்ந்து 19வது ஆண்டாக நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. சரியா? ஐஸ்லாந்து ஓகேவா, ஐஸ்வர்யா ராய் ஐஸ் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2ல நியூசிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரி, அப்போ நம்பர் 1 ஐஸ்லாந்து, அடுத்து நியூசிலாந்து, அடுத்து சுவிட்சர்லாந்து. 3 நாடுகளுக்கு என்ன பேரு? லாந்துனே வருது. ஐஸ்லாந்து, அடுத்து நியூசிலாந்து, அடுத்து ஸ்விட்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பட்டியலில் இந்தியா 2.409 குறியீட்டு புள்ளிகளுடன் இந்த பட்டியல் இந்தியா 127வது இடத்தை பிடித்துள்ளது. சரியா? போன வருஷம் கடந்த ஆண்டுல 115வது இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு 12 இடங்கள் பின்தங்கி எத்தனை இடத்துக்கு வந்திருக்கிறாங்க? 127வது இடத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நேபாள நாடானது உலக அளவில் 16வது இடத்தை பிடித்து தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் அமைதியான நாடாக திகழ்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம 127 இடத்துல இருக்கோம், பின்னாடி இருக்கோம். ஆனா நம்மளோட அண்டை மாநிலமான நேபாளம் 14வது இடத்துல இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உலகின் மிகவும் அமைதி குறைந்த நாடாக எதை சொல்லியிருக்காங்க? ரஷ்யாவை சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா தான் அடிக்கடி சண்டை, போர், மக்கள் அமைதி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த போர். சரிங்களா? மறக்காதீங்க. எதன் அடிப்படையில் அந்த நாட்டு மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 இண்டெக்ஸ் இருக்குது பாருங்க. ஒன்று சமூக பாதுகாப்பு மற்றும் சரிங்களா சமூக பாதுகாப்பு மற்றும் பாருங்க செக்யூரிட்டி. சரியா? சோசியல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அடுத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச மோதல்களின் அளவு. 3வது ராணுவ மயமாக்கலின் அளவு. சரியா? டிகிரி ஆஃப் மிலிட்டரைசேஷன். ஓகேவா? இந்த 3 அளவீடுகள் அடிப்படையில் தான் நாட்டு மக்கள் எப்படி ஹாப்பியா இருக்கான்னு சொல்றாங்க. நம்பர் 1ல இருக்கிறது ஐஸ்லாந்து, லாஸ்ட்ல இருக்கிறது ரஷ்யா, இந்தியா 127 மறக்காதீங்க. சரியா? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வெளியிடுற அமைப்பு IEF மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, செய்திகளை இடம்பெற்ற ஒரு முக்கியமான சட்டம். சரிங்களா? ஒரு சில நபர்கள் ஒரு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா பேப்பர்ல கண்டிப்பாக வரும். இந்த சட்டம் என்ன சட்டம் சொல்லி பாருங்க, உஃபாஸ் சட்டம், UAPN சொல்லுவாங்க. சரியா? பாருங்க, உஃபாஸ் சட்டம் என்பதன் விரிவாக்கம் தமிழ்ல சொல்லும்போது சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். சரிங்களா? இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசினால் இந்த சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் பார்த்துங்க. உஃபாஸ் சட்டம் மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. எந்த வருஷம்? 1967ல. ஓகே, இதே 1967ல இன்னொரு முக்கியமான சட்டம் ரெகுலரா நியூஸ் பேப்பர்ல வந்துருக்குது. அந்த சட்டம் இந்தியன் சரியா பாஸ்போர்ட் சட்டம், இந்திய கடவுச்சீட்டு சட்டம் சொல்லுவாங்களா, இந்திய பாஸ்போர்ட் சட்டம் எந்த வருஷம் தான்? இந்த உஃபாஸ் சட்டம் ஏற்றப்பட்ட 1967 தான், மறக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது இந்த பாஸ்போர்ட் சட்டம் ரீசனா நியூஸ்ல வர காரணம் என்னன்னா, பாஸ்போர்ட்டை இந்திய குடிமகன் என்று கருதுவதற்கான ஒரு அடையாள ஐடி சரிங்களா ஒரு அட்டையாக நாங்க கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனால அந்த சட்டம் நடைமுறை நியூஸ்ல வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சட்டமும் உஃபாஸ் சட்டமும் எந்த வருஷம் தான்? 1967 மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, உஃபாஸ் சட்டமானது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு எதிராக செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் தனி நபர்களை, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாம தனிநபர்களை தண்டிப்பதற்கான ஒரு கடுமையான தீவிரவாத தடுப்பு சட்டமாகும் இந்த உஃபாஸ் சட்டம் 1967. சரிங்களா? அடுத்து பாருங்க, தனிநபர் பயங்கரவாதிகள் 2019ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஓகேவா சட்ட திருத்தத்தின்படி அமைப்புகளை தவிர்த்து சரி அவங்களையும் தாண்டி எந்த ஒரு தனிநபரையும் பயங்கரவாதி என்று மத்திய அரசால் நேரடியாக அறிவிக்க முடியும். நீதிமன்றம் மூலமா வேற ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. மத்திய அரசு நினைச்சாங்கன்னா ஒருத்தங்களை என்ன பண்ணிடலாம்? பயங்கரவாதி என்று குற்றம் சாட்ட முடியும், உள்ளத்துக்கு வைக்க முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, குற்றப்பத்திரிகை, இந்த சார்ஜ் ஷீட் சொல்லுவாங்கல்ல, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாவிட்டாலும்
அரசு அனுமதி பெற்று அதிகபட்சமாக 180 டேஸ் கிட்டத்தட்ட 6 மாசங்கள் வரை சிறையில் அடைக்க இந்த உஃபா சட்டம் வழிவகை செய்கிறது. இந்த உஃபா சட்டத்துல 2004ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு, 2012ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுது. சரியா, ரொம்ப ரொம்ப டைட் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு இந்த உஃபா சட்டத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி, இந்த வருஷம் 1967 விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, அடிக்கடி செய்தியில் வர்ற ரிப்பீட்டடான முக்கியமான திட்டங்கள். நம்ம திட்டங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா போட்டித் தேர்வுல டிசைடிங் ஃபேக்டர் கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுதான், இந்த ஸ்கீம்ஸ் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? ஆயுஷ்மான் பாரத், சரியா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஷார்ட்டா ABPMJY. சரிங்களா? பாருங்க, இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் என்பது தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 23, 2018. சரிங்களா? தொடங்கப்பட்ட இடம் ராஞ்சி. சரியா, டோனியோட ஊர் ராஞ்சி, ஜார்க்கண்டோட தலைநகரம். அங்குதான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியன் மிகப்பெரிய ஓகேவா அரசு நிதியுதவி பெறும் சுகாதார காப்பீடு திட்டம். சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இந்த PMJY திட்டம். தொடங்கப்பட்ட இடம் ராஞ்சி, 2018 செப்டம்பர் 23. சரிங்களா? இந்த திட்டத்தோட நன்மை என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த திட்டத்தில் சேர்றவங்களுக்கு இன்சூரன்ஸா, சார் ஹெல்த் இன்சூரன்ஸா, ஒரு குடும்பத்திற்கு சரி ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வரை கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது. எவ்வளவு கொடுக்குறாங்க? 5 lakhs வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, மறக்காதீங்க. சரிங்களா? இது தவிர 70 வயது நிரம்பிய அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் வருமானத்தை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காப்பீட்டை பெறலாம். சரிங்களா? அதாவது பாருங்க, ஒரு இந்த செய்தி, இந்த பாயிண்ட் முக்கியமான நோட் பண்ணிக்க பாருங்கம்மா. இந்த PMJY திட்டமானது சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்பு, அதாவது 2011ஆம் ஆண்டுல இந்தியாவில் 15வது 15th சென்சஸ் நடத்தினாங்க. அது வந்துட்டு சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி அந்த சென்சஸ் நடத்தினாங்க. அதுல யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, சில பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்களே, அந்த சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்புல இந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல யாரெல்லாம் வராங்களோ, சரியா, அந்த ஏழை மக்களுக்கு தான் அந்த 5 லட்சம் வரைக்கும் இலவச அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு கணக்கீடும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? 70 வயது முதியோர்கள் யாரா இருந்தாலும் சரி, சரிங்களா, அவங்களுக்கு ஃப்ரீயா 5 lakhs வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஓகேவா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இந்த திட்டம் மாநில அரசின் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதாவது 2009ஆம் ஆண்டுல கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த கலைஞரின் மருத்துவ காப்பீடு திட்டம் 2011ஆம் ஆண்டுல காம்ப்ரிஹென்சிவ், அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலம் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எதுவுடன் இணைச்சிருக்கிறாங்க? PMJY திட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட செய்தி பாருங்க. வாகனங்களில் 100% எத்தனால், சரி, E20 சொல்லுவாங்க, E20, E100 அப்படி நிறைய அடிக்கடி நியூஸ்ல வரும். இங்க பாக்குறது E100. ஓகேவா? மத்திய அரசு அனுமதி. பாருங்க, வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ ஒழுங்குமுறைகளுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சார், நிதின் கட்கரி அவர்கள் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர். இவங்க தான் பார்த்தீங்கன்னா 100% எத்தனால் கலந்த அந்த எரிபொருளை வாகனங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா, சரி, அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்க, இது எதற்காக இந்த முடிவுன்னு சொல்லி பாருங்க. கச்சா எண்ணெய், சரி, இந்த க்ரூட் ஆயில் சொல்லுவாங்கல்ல, அந்த கச்சா எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி செய்யறதை குறைக்கணும். அதாவது வெளிநாடுகள் நம்பி நம்ம இருக்கக்கூடாது பெட்ரோல் டீசலுக்காக, அதை குறைக்கணும். பிளஸ் விவசாயிகளை மேம்படுத்தும் நோக்கில், ஏன்னா அந்த எத்தனால் அப்படிங்கிறது அரிசி, கரும்பு சக்கை, இந்த ஃப்ரூட்ஸ் இதுல இருந்தா தயாரிக்கப்படுகிறது. அதனால அந்த எத்தனாலை உற்பத்தி பண்றதுக்கு விவசாயிகிட்ட இருந்து அந்த பொருட்களை நம்ம கொள்முதல் செய்யும்போது யாருக்கு வருமானம் கிடைக்கும்? விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். அதன் மூலம் விவசாயிகள் மேம்படுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப வெளிநாடுகளை நம்பி இருக்க கூடாது, இந்திய விவசாயிகளுக்கு கூட அந்த வருமானத்தை, சரிங்களா, அதிகரிக்க வேண்டும். அதுக்கு தான் E100 ஞாபகம் வச்சுக்கணும். அதிகாரப்பூர்வ அனுமதி என்னன்னு சொல்லி பாருங்க. வாகன உற்பத்தி நிறுவனங்கள், எரிபொருள் விற்பனையாளர்கள், சோதனை முகமைகள், சரியா, எத்தனால் சார்ந்த வாகனங்களை உருவாக்கவும் இயக்கவும் இந்த விதிமுறைகள் வழிவகை செய்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 100% எத்தனால் எரிபொருள் என்பது என்று அப்படி சொன்னாலும் அதுல 93 முதல் 95% வரைக்கும் தான் எத்தனால் இருக்கும். அதுல கொஞ்சம் பெட்ரோல் சேர்த்திருப்பான்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அப்போதுதான் அந்த, சரியா, அந்த காரோட அல்லது அந்த பைக்கோட இன்ஜினை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனாலதான் கொஞ்சம் ஒரு 7% வரைக்கும் பெட்ரோல் வந்து அதில் கலந்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லும்போது 100%, அதாவது E20 அப்படி சொல்றாங்க, மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே,
அதாவது எத்தனால் பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெளியிடப்படும் அந்த கார்பன் எமிஷனோட அளவு குறையும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதனால சுற்றுச்சூழலுக்கு நல்லது. விவசாயிகிட்ட இருந்து இந்த கரும்பு, அரிசி, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுனால அவங்களுக்கும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. வெளிநாடு நம்ம தேவையில்லாம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்து முக்கியமான தமிழ்நாடு அரசோட திட்டத்தின் அறிவிப்பு பாருங்க. ஒரு அப்டேட். காலை உணவு திட்டம் சரியா 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். பாருங்க, தமிழ்நாடு அரசு சரிங்களா ஒரு முக்கியமான திட்டத்தை இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காகவும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் தொடங்கினாங்க. அந்த திட்டத்தோட பேர் தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சரியா, முறைப்படி தொடங்கப்பட்டது செப்டம்பர் 2022 தொடங்கியிருந்தாங்க. சரிங்களா, அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா, இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எங்கன்னு சொல்லி பாருங்க, மதுரை. ஓகே, மதுரையோட நெல்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அரசு பள்ளியில தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் படிக்கும் தொடக்க பள்ளி சரிங்களா மாணவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, அப்ப இனிஷியலா பாத்தீங்கன்னா ஓகே 2022ஆம் ஆண்டுல இந்த திட்டம் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அரசு பள்ளிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறம், நகர்ப்புறம் சொன்னாங்க. இப்போ கிராமப்புறம், நகர்ப்புறம், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் எந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையில டிஃபன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்க மறக்க கூடாது. சரிங்களா, தற்போதைய நியூஸ்ல வர காரணம் சரியா தமிழ்நாட்டின் புதிய அரசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை வழங்கப்பட்ட அந்த இலவச அந்த காலை உணவு திட்டமானது 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் எப்போது முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது பாருங்க. இந்த திட்டத்தின் விரிவாக்கம் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் முதல் கட்டமாக தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாணவர்களுக்கு 8th வரைக்கும். அப்ப திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 15, 2022 அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள்ல. ஓகேவா, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இந்த திட்டம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்படுவது யாருடைய பிறந்த நாள்ல? தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் மறக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே சூப்பர். செப்டம்பர் 17 தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம், சோசியல் ஜஸ்டிஸ் டே மறக்காதீங்க. இதே டேட்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறந்த நாள், தந்தை பெரியார் அவர்களுக்கும் பிறந்த நாள் மறக்காதீங்க. சரிங்களா, சூப்பர். இந்த திட்டம் யாரு எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அதுவும் கேட்பாங்க பாருங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சகம் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கும் பாருங்க. ஓகேவா, அடுத்தபடியாக தேசிய விருது, சர்வதேச விருது ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் கண்டிப்பாக ஒரு விருது வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியா இருக்கும். கண்டிப்பாக பாருங்க. இந்திய ராணுவத்தின் 2வது மிக உயரிய அமைதிக்கால அமைதிக்கால சரி பீஸ் டைம் அவார்டு. ஓகேவா, அதுல செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற இந்த கீர்த்தி சக்ரா விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் சரியா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் திரு லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். சரி, இந்த பேரை பார்த்துக்கோங்கம்மா. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நீங்க போட்டோலாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, கரெக்டாக இந்த இடத்துல கன்னத்தில் குண்டடிப்பட்டு வாயில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கண்டிஷனில் போயிருந்தா கூட தாய்நாட்டிற்காக சிறப்பான பங்களிப்பு ஆற்றிருந்தாங்க. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு தான் இந்தியாவில் ராணுவத்தில் அமைதி காலத்தில் வழங்கப்படும் 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, கீர்த்தி சக்ரா. ஓகேவா. ஜம்மு காஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் டிசம்பர் 19, 2024 அன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது தீவிரவாதிகளுடன் நேருக்கு நேர் சண்டையிட்டு தனது முகத்திலும் தோளிலும் பயங்கரமாக கொண்டாடப்பட்டவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அதை பொருட்படுத்தாமல் ஒரு பயங்கரவாதியை சுட்டு வீழ்த்தி தன்னுடைய அசாத்தியமான வீரத்தை வெளிப்படுத்தினார். இதை போற்றும் வகையில் தான் ஞாபகம் ஜூன் 8, 2026 அன்று இவருக்கு மத்திய அரசு கீர்த்தி சக்ரா விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. மறக்கக்கூடாது. சரிங்களா, அடுத்து சூப்பரான செய்தி. எப்பவுமே ஒரு நடப்பு செய்தி வந்தா அதோட தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். நல்ல செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு பாருங்க. இந்திய ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுகள் சரியா இந்தியன் ஆர்மியில் வழங்கப்படுகிற முக்கியமான அந்த வீர தீர செயலுக்கான விருதுகள் 2 வகையை பிரிப்பாங்க. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா போர்க்கால விருதுகள் சரியா ஹையஸ்ட் வார் டைம் கேலண்டரி அவார்ட் சரியா ஒரு முக்கியமான போர் இந்தியாவிற்கும் வேற ஏதோ ஒரு நாட்டுக்கும் போர் ஏற்பட்டு அதுல யார் சிறப்பான பங்களிப்பு ஆற்றிருக்கிறாங்க அதுல வழங்கப்படும் விருதுகள் என்னன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பேர் தான் போர்க்கால விருதுகள் சொல்லுவாங்க. அந்த போர்க்கால விருதுகள்ல மிக உயரிய விருது என்னன்னு சொல்லி பாருங்க, பரம்வீர் சக்ரா சரியா. அப்போ போர்க்காலத்தில் வழங்கப்படும் ஹையஸ்ட் அவார்டு அப்படி கேட்டா பரம்வீர் சக்ரா. 2வது உயரிய விருது பார்த்தீங்கன்னா மகாவீர் சக்ரா. 3வது உயரிய விருது வீர் சக்ரா சரியா. பரம்வீர் சக்ரா, அடுத்து மகாவீர் சக்ரா, அடுத்து பார்த்தீங்கன்னா வீர் சக்ரா PMV மறக்காதீங்க சரிங்களா. இது வந்துட்டு எப்போ சண்டை நடந்து அதுல சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு வழங்கப்படும் விருது. இதுவரைக்கும் பரம்வீர் சக்ரா விருது 21 இந்திய வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரி, மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இவங்க பேர்ல அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கிற சில தீவுகளின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் வைக்கப்பட்ட அந்த தீவுகளுக்கான பெயர் பார்த்தீங்கன்னா
பரம்வீர் சக்ரா விருதை வென்றவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது மத்திய அரசினால். சரிங்களா? ஓகே, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா இது எல்லாமே போர்க்காலத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுகள். அடுத்து பார்க்க போறது அமைதி கால உயரிய விருது, சார் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்டரி அவார்ட். சரிங்களா? இப்போ சண்டை பெருசா ஒன்றும் இல்லை, இந்த டைம்ல ராணுவத்துல யாரு சிறப்பான பங்களிப்பு ஆற்றுறாங்க, ஒரு சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும், பெரிய லெவல்ல போர் வந்திருக்காது, அந்த டைம்ல கூட சிறப்பான பங்களிப்பை யார் ஆற்றாங்களோ அவங்களுக்கு அமைதி கால விருதுகள் வழங்கப்படுகிறது. இதுல உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக சக்ரா விருது. சரியா? மிக உயரிய அமைதி கால விருது அசோக சக்ரா. அசோக சக்ரா விருது தொடர்ந்து 2வது உயரிய விருது கீர்த்தி சக்ரா. இந்த கீர்த்தி சக்ரா விருது தான் மீனாட்சி சுந்தர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனைத் தொடர்ந்து சௌரிய சக்ரா. ஒருவேளை இந்த மொத்த விருது இப்ப பார்த்தல முதல் 3 விருதுகள் போர் வார் டைம் அண்ட் பீஸ் டைம் பார்த்தோம்ல, இந்த 6 விருதுகள் கொடுத்து இதுல எது டாப்ல இருக்கு அப்படின்னு கேட்டா முதல் உயரிய விருது எதுமா பரம்வீர் சக்ரா. 2வது உயரிய விருது இந்த பக்கம் அமைதி காலத்தில் வழங்கப்படுகிற உயரிய விருது அசோக சக்ரா. 3வது உயரிய விருது மகாவீர் சக்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்தி வருஷம் கீர்த்தி சக்ரா. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வரும். எப்போ ஃபர்ஸ்ட் எது வரும்? வீரம், வீரத்தை காட்டக்கூடிய மகாவீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா அப்படி சொல்றாங்களா, அந்த மாதிரி பரம்வீர் சக்ரா டாப்ல இருக்கும், 2வது அசோக் சக்ரா. அப்படி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக முக்கியமான மாநாடு பாருங்க, G7 சமிட். G7 மாநாடு 2026. ஓகேவா? அது எத்தனாவது மாநாடு பாருங்க, 52வது G7 மாநாடு. G7 அப்படின்னா குரூப் ஆஃப் 7 சொல்லுவாங்க. வளர்ந்த சரியா நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு 7 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் G7 சொல்லுவாங்க. இந்த G7 அமைப்பிற்கான 52வது மாநாடு சமிட் பார்த்தீங்கன்னா ஜூன் 15 முதல் 17ஆம் தேதி வரைக்கும் எங்கு நடைபெற்றது? பிரான்ஸ் நாட்டில் ஈவியன் நகரில் நடைபெற்றது. சரி, ஈவியன் லெஸ் ஃபுல் நேம் பார்த்துங்க, ஈவியன் லெஸ் மறக்காதீங்க. சரிங்களா? அதுல இருக்க 7 உறுப்பு நாடின் எண்ணிக்கை மெம்பர்ஸ் யாருன்னு பாருங்க. 7 மெம்பர்ஸ் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. சரி, இவங்க எல்லாம் சேர்ந்ததான் என்ன அமைப்புமா? 7 நாடுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, G7 அமைப்பு. இந்த G7 மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளர்கள் சார், அந்த ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் யாரான்னு சொல்லி பாருங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா ஆகிய நாடுகளின் முக்கிய தலைவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர் கலந்துட்டாங்க. எப்பவுமே G7ல மேக்சிமம் இந்தியா கலந்து கொள்ளும், எதாக உறுப்பினராக கிடையாது, ஒரு சிறப்பு அழைப்பாளராக. அதுல இந்தியாவை எப்பவுமே அழைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் அழைப்பாங்கம்மா? பிரான்ஸ் நாடு தான் அழைப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த G7 மாநாட்டின் தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரான்ஸ் நாட்டின் பிரசிடென்ட் யாருமா? திரு இமானுவேல் மேக்ரான் அவர்கள். ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? முடிஞ்ச பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இந்தியாவில் நடைபெற்ற எத்தனையாவது இந்திய குடியரசு தின விழா அல்லது எந்த ஆண்டில் நடைபெற்ற இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்? அப்படியே இன்னொரு போனஸ் கேள்வி, 2026 இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் யாரு? அதை போனஸ் கேள்வி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த G7 மாநாட்டில் எத்தனை முறையாக? 13வது முறையாக. இது 2026 2014ஆம் ஆண்டுல நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றாங்க. வரிசையா எல்லா வருஷம் கண்டினியூஸா G7 மாநாட்டில் கலந்துருக்காங்க. இதுவும் ஒரு ரெக்கார்டு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு தனியா ஒரு நாட்டோட பிரதமர் அதிபர் 13 முறை ஒரு G7ல கலந்துப்பாங்களா? அது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். மெம்பரா இருக்கிறவங்களே கலந்துக்க மாட்டாங்க அனைமா. ஓகேவா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுல 13ஆம் முறையா கண்டினியூஸா கலந்துக்கிறாங்க, மெம்பரா கிடையாது, சிறப்பு அழைப்பாளராக. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா. அடுத்து இது வேற ஒரு ரெக்கார்டு வந்துகிட்டே இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 33வது சர்வதேச விருது. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 35 அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. ஓகேவா? அரசு முறை பயணமாக ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த ஸ்லோவேக்கியா நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த விருதை வழங்கியவர் ஸ்லோவேக்கியா நாட்டின் அதிபரான திரு பீட்டர் பெல்லக்ரினி அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு. இந்த விருதானது நரேந்திர மோடி அவர்கள் பிற நாடுகள் சர்வதேச அமைப்புகள் இருந்து வாங்கின 33வது சர்வதேச விருது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல ஒரு கூடுதல் ரெக்கார்டை நரேந்திர மோடி அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு தொடர்ந்து மிக நீண்ட காலம் சரியா பிரதமராக இருந்தவர், அப்படி சாதனை படைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி 25 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் தலைவராக இருந்தவர், அப்படியே சாதனை படைச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள். அந்த லிஸ்ட்ல ரீசெண்டா ஒரு இன்னொரு ரெக்கார்டு பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 100வது வெளிநாட்டு அரசு முறை பயணம். சார் 100வது முறையாக வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள். அந்த சாதனை எந்த நாட்டில் படைச்சிருக்கிறாங்க? ஸ்லோவேக்கியா. ஸ்லோவா வேக்கப் அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கேப்ல நரேந்திர மோடி அவர்கள் 100 நாட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி, ஸ்லோவா இல்லாம சம ஸ்பீடா ஓகேவா போயிருக்கிறாங்க ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு. எத்தனாவது முறையாக? 100வது. பாருங்க, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. சரியா, ஒருவேளை பிரான்ஸ் நாட்டுக்கு 4-5 முறை போயிருக்கலாம், 13 முறை போயிருக்கலாம், 10 முறை கூட போயிருக்கலாம். ஓவராலா பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்களோட 100வது வெளிநாட்டு பயணம் எந்த நாட்டில்? ஸ்லோவேக்கியா. மறக்க கூடாது.
24 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள். இந்த ஸ்லோவேக்கிய நாட்டு பயணம் 100வது வெளிநாட்டு பயணம், மறக்காதீங்க சரிங்களா. அடுத்தபடியாக சூப்பர் பாருங்க, கவாச் கருவி அல்லது கவாச் திட்டம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. கவாச் என்பது இந்திய ரயில்வே, மறக்காதீங்க கீவேர்டு தான், இந்திய ரயில்வேயினால் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பாகும் சரிங்களா. இது எதுக்கு என்ன யூஸ் சொல்லி பாருங்க. ரயில்கள் நேருக்கு நேர் மோதுவதை தடுத்தல், ஓட்டுநர் கவனக்குறைவாக சிக்னல்களை கடந்து செல்லும் போது தானாகவே ரயில்களை நிறுத்துதல், மூடுபனி காலங்களில் எச்சரித்தல் போன்ற செயல்பாடுகள் மூலம் விபத்துகளை தடுக்கிறது. எது இந்த கவாச் கருவி. அதாவது ரயில்களில் கவாச் கருவி பொறுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரே ட்ராக்ல ஏதோ ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் போனால் என்னாகும், ஒன்று கொண்டு போய் மோதிக்கும், பெரிய ஒரு விபத்து ஏற்படும் சரியா. அப்படி ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே கண்டுபிடித்து இந்த கவாச் கருவி சிக்னல் கொடுத்துரும் கண்ட்ரோல் ரூமுக்கும், ட்ரெயின் ஓட்டிட்டு போற அந்த ஓட்டுநருக்கும் சரிங்களா. அதன் மூலம் ஒரே ரயில்கள் ஒரே ட்ராக்ல வந்துட்டு சரிங்களா, 2 ரயில்கள் ஒரே ட்ராக்ல வந்து ஒன்று கொண்டு மோதிக்கொள்வதை தடுக்கலாம். அதே மாதிரி டிரைவர் பார்த்தீங்கன்னா சரி, ஓட்டுநர் ஓவர் ஸ்பீடில் போகும்போது அவரை எச்சரிக்கை விடுவிக்கிற மாதிரி சிக்னல் போயிடும். அதே மாதிரி மூடு பனி காலங்களில் சரியா கரெக்டாக கவனமா இருங்க, ரொம்ப மூடு பனி இருக்குது சரியா, கண்ணு தெரியாம எங்கே போய் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எச்சரிக்கிற வகையில் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது, கவாச் கருவி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரயில்கள் விபத்தை தடுக்கும் இந்திய ரயில்வேயின் முக்கியமான ஒரு கருவியோட பேர் தான் கவாச், மறக்காதீங்க சரிங்களா. உலக அளவில் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரமான, நோட் பண்ணிக்கோமா, ISL சரியா, சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் சொல்லுவாங்க. அதுல 4வது தரநிலைகளுக்கு இணங்க இந்த கவாச் கருவி வடிவமைக்கப்பட்டது சரிங்களா. வேர்ல்டு லெவல்ல பாதுகாப்பு துறைக்கான ஒரு தரமாக கருதப்படுவது ISL 4 சொல்லுவாங்க. அதற்கு நிகராக இந்த கவாச் கருவி உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க சரிங்களா. கவாச் கருவி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க சரியா. KAVACH. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசின் வெள்ளை அறிக்கை பாருங்க 2026ஆம் ஆண்டு சரியா. தமிழ்நாட்டில் பொருளாதார நிலை எந்த மாதிரி இருக்குது அது தொடர்பான ஒரு அறிக்கை தான் என்ன சொல்லுவாங்க, வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. 2026ஆம் ஆண்டிற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது எப்பன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையை ஓகேவா, ஒயிட் பேப்பர் ஆன் தமிழ்நாடு பினான்சஸ் ஜூன் 16, 2026 அன்று தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இதை வெளியிட்டவர் யாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தற்போதைய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள். ஓகேவா, இந்த அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் பாருங்க. மாநிலத்தின் மொத்த கடன் மற்றும் நிதிசார் பொறுப்புகள் ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உள்ளது. அப்போ தமிழ்நாட்டின் மொத்த கடன் எவ்வளவு, 13.18 lakh crore சொல்றாங்க சரியா, லட்சம் கோடி. இதில் அரசின் கடன், நேரடி அரசு கடன் 10 லட்சம் கோடிக்கும் அதிகமாகும் மற்றும் எஞ்சியவை பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் யூனிட் சொல்லுவாங்கல்ல, மற்றும் வாரியங்களின் மறைமுக கடன்களாகவும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி தமிழகத்தில் 4.8 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் சேர்ந்துள்ளது. போன ஆட்சியின் போது கிட்டத்தட்ட 4.87 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பிறகு 60 ஆண்டுகளில் பெற்ற கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பெற்ற தமிழ்நாடு அரசின் கடன் அளவு ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க தவக அரசு. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாட்டின் கடன் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 28.3% உள்ளது சரியா. என்ன சொல்லியிருக்காங்க, டெப்ட் ஜிடிபி சரியா, மாநில ஜிடிபி ரேஷியோவும் அந்த டெப்டை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இருக்குமா, 28.3% சொல்லியிருக்காங்க சரியா. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 100 அப்படின்னா அதுல கடன் மட்டும் 28.3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளை அறிக்கையில். ஓகேவா, அடுத்து தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் பார்த்தீங்கன்னா 78,324 கோடியாகவும், நிதி பற்றாக்குறை பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது 1.33 லட்சம் கோடியாகவும் உள்ளது. நிதி பற்றாக்குறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரவை விட செலவு அதிகமாக இருப்பதா நிதி பற்றாக்குறை. இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது, 1.33 lakh crore மறக்காதீங்க சரிங்களா. தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை கோவிட் தொற்று ஆண்டை விட கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்துள்ளது சரிங்களா அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசு ஈட்டும் ஒவ்வொரு ரூபாயில் சுமார் 22.8 பைசா கடனுக்கான வட்டியை கட்டுவதற்கே செலவிடப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு காசு கிடைக்குது அப்படின்னா அதுல 28.8 பைசா சரியா எதுக்கு மட்டுமே செலுத்துறாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க, செலவு பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள மொத்த செலவில் 64.4% கட்டாய செலவிற்கு செல்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் சொந்த வரி ஓன் டாக்ஸ் ரெவென்யூ சொல்லுவாங்கல்ல, சொந்த வரி வருவாய் GSDP 5.45% உள்ளது, 5.45% குறைந்துள்ளது சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி 2021-22 10% இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி
சராசரியா பார்க்கும்போது 8.32% குறைந்துள்ளது அப்படி சொல்லிக்கிறாங்க ஸ்டேட்டோட ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து மின்துறையில் மின்சாரத்துறையில பார்த்தீங்கன்னா 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது. மின்சாரத்துறையில நிறைய கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி போக்குவரத்து கழகம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல 72,667 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசிற்கு ரூபாய் 100 வருவாய் வந்தால் ரூபாய் 145 செலவாகிறது. சார் கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் வருமானம் வந்ததுன்னா செலவு எவ்வளவு வருது? 145 ரூபாய். அப்ப எக்ஸ்ட்ரா 45 ரூபாய் கையில இருந்து போட வேண்டியது இருக்குது. அதனால நிறைய கடன் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இதனுடைய வெள்ளை அறிக்கையில். ஓகேவா? அடுத்து தமிழக மக்கள் தொகையில் 10.6% இருந்த முதியவர்களின் பங்கு 2031 ஆண்டில் 18.2%, 2036 ஆண்டில் இது 32.7% அதிகரிக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதையும் எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, கம்மியா இருந்த அந்த முதியவர்கள் எண்ணிக்கையானது, ஓகேவா, அதாவது நார்மலா இப்ப எவ்வளவு இருக்குது? 10.6% இருக்குது. 100 பேர் இருக்காங்கன்னா 10.6 பேர் தான் முதியவர்கள். ஓகேவா? அவங்களோட எண்ணிக்கை 2031 எவ்வளவு மாறுமா? 18.2%. அதே 2036 ஆண்டுல இது 32.7% உயரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால முதியவர்கள் அப்படின்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாத முதியவர்கள் இருக்கும்போது இந்தியாவின் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திற்கு முன்னேற்றம் அவ்வளவா இருக்காது. அதற்கேற்ப இப்போதே சில செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணும், வேற மாதிரி சில வழிகளை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இதனுடன் தொடர்புடைய தமிழ்நாடு அரசின் வெள்ளை அறிக்கை தொடர்புடைய மத்திய அரசின் நிதி ஆணையம் பரிந்துரைத்த கடன் வாங்குவதற்கான வரம்பு விகிதங்கள் கொஞ்சம் பாருங்க. அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு பினான்ஸ் கமிஷன் சில வரையறைகள் சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாடு அரசு தனது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து அதிகபட்சமாக 3% வரை மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக கடன் வாங்க முடியும். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபியோட வேல்யூ பார்க்கும்போது அதுல 3% மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக கடன் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. சரி, புதிதாக. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. நிதி பொறுப்பு, சரியா, இந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்கல்ல, நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை FRBM சட்டம் சொல்லுவாங்க. இந்த FRBM சட்டத்தின்படி இந்த வரம்பை இந்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி அனைத்து மாநிலங்களுக்கும் நிர்ணயித்துள்ளது. ஞாபகம் மறக்க கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். FRBM சட்டம், FRBM சட்டம் விரிவாக்கம் என்ன? இந்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான பதில்களை போனஸ் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த போனஸ் கேள்வி கேட்கறத யாரு முழுசா வீடியோ பாக்குறீங்க, உண்மையிலே நம்ம போடுற எஃபர்ட்ஸை கரெக்டா பயன்படுத்துறீங்க, அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும், அதுவும் ஒரு நோக்கம். ஓகேவா? அடுத்து மொத்த கடன் வரம்பு பாருங்க. மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன் சுமை, அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ், சரியா, அது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 28.7% அளவிற்கு மேல் தாண்டக்கூடாது என்று 15வது நிதிக்குழு பரிந்துரைத்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லிக்கிறாங்க? 15th ஃபினான்ஸ் கமிஷன் 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் NK சிங் அவர்கள் செயல்பட்ட காலம் 2021 முதல் 26 வரைக்கும் செயல்பாட்டில் இருந்தது 15th ஃபினான்ஸ் கமிஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மாநிலத்தின் ஜிடிபி, ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபி, அது தமிழ்நாடு அரசின் ஜிடிபி, ஓகேவா, அதுல கடனோட அளவு எவ்வளவு இருக்கலாம்? 28.7% தான் இருக்க வேண்டும், அதுக்கு மேல தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க. யாரு? 15th ஃபினான்ஸ் கமிஷன். இங்க பார்க்கும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கணும் நம்ம. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 16வது நிதி ஆணையம் அனைத்து மாநிலங்களின் ஆண்டின் நிதி பற்றாக்குறையை மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 3% கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. ஞாபகம், இது 16th ஃபினான்ஸ் கமிஷன். நம்ம மேல பார்த்த வேற ஒரு விஷயம் 15வது நிதி ஆணையம். சரிங்களா? 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் அரவிந்த் பனகாரியா, மறக்காதீங்க. 2026 ஆண்டு முதல் 16வது நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருக்கு. சரிங்களா? அரவிந்த் பனகாரியா அவர்கள் தலைமையில். அடுத்தபடியாக சரி, போனஸ் கேட்டது பின்னாடியே பாயிண்ட்ல வந்துச்சு பாருங்க. FRBM சட்டம். FRBM சட்டம் என்றால் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுவாங்க. இந்த சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2003 ஆண்டு. ரொம்ப முக்கியமானது, இந்தியன் எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆக்ட் 2003 ஆண்டுல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இந்த FRBM சட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விதிகள் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது ஜூலை 5ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு. சட்டம் 2003, நடைமுறைக்கு வந்தது 2004ஆம் ஆண்டு. சரிங்களா? அரசு இது எதற்காக சட்டம் அப்படின்னு பாருங்க. ஒரு அரசானது தனது வருவாயை விட அதிகமாக செலவழிப்பதை, சரி, அதாவது பற்றாக்குறை ஏற்படுத்துவதை கட்டுப்படுத்தி இந்தியாவின் கடன் சுமையை குறைப்பதுதான் இந்த சட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரி, பார்த்து செலவு பண்ணுங்கப்பா அப்படி சொல்லிட்டு அதை, ஓகேவா, ஒவ்வொரு அரசுகளுக்கும் வலியுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் என்ன சட்டம்? FRBM சட்டம். உருவாக்கப்பட்டது 2003ஆம் ஆண்டு, முறைப்படி நடைமுறைக்கு வந்தது 2004ஆம் ஆண்டு. மறந்துடாதீங்க. சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக நோட்டு போட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாமே எழுதிட்டு வாங்க. கேட்கிற கேள்விகளுக்கும் அருமையான முறையில் பதில் சொல்லுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.